ஒரு வழியா 72 நாள் கழிச்சு மௌனத்தை களைஞ்சு பாண்டிச்சேரியில விஜய் ஒரு பொதுக்கூட்டத்தை பேசி முடிச்சிட்டாப்ல. வந்தாரு, கூட்டம் நடத்தினாரு, பேசினாரு, முடிஞ்சிருச்சு. என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து கத்துக்கணும். இதுல ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு எப்படி கரெக்டான வகையில பாதுகாப்பு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாம அரசு சார்பா எப்படி இந்த கூட்டத்தை ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறத பாண்டிச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாடு அரசு கத்துக்கணும் அப்படின்றப்பல விஜய் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு கத்துக்கணும். இப்ப இந்த கூட்டம் பாண்டிச்சேரியில் எப்படி கரெக்டா நடந்திருக்குது? 5000 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன். QR கோட் அடையாள அட்டை தருவோம், அதை காட்டினா மட்டும்தான் உள்ள விடுவோம். ஒரு அட்டைக்கு 2 பேர், நாங்க 4 பேரா வந்திருக்கோம், எங்க எல்லாரையும் விடுங்க, அந்த சூழலாம் கிடையாது. அட்டை இருந்தா உள்ள வா, இல்லாட்டினா வெளில போ அப்படின்னு கராரா டீல் பண்ணாங்கல்ல. 5000 பேர் மட்டும்தானே உள்ள விட்டாங்க. அதை விட ஆயிரக்கணக்கான பேர் வெளியில வெயிட் பண்ணாலும் எல்லாம் அங்கேயே நின்று உள்ள நெரிசலை ஏற்படுத்தி செத்து போயிடாத, அப்புறம் பழியை எங்க மேல போடாத அப்படின்னு கராரா டீல் பண்ணாங்கல்ல. அதுக்கு முன்னாடி ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு எத்தனையோ முறை முட்டி மோதியும் அதை கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்கல்ல. அதே அளவுக்கு தமிழ்நாடு அரசும் அடுத்து ஈரோட்ல பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. அங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எப்படி கராரான விதிமுறைகளோட அனுமதி கொடுத்து அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல, அதே போல பண்ணணும்.